இந்த மாங்காய் வச்சு ஆல்ரெடி மாங்காய் பச்சடிலாம் செஞ்சாச்சு. சரி இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக மாங்காய் துவையல் வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு டைமே ரிசல்ட்டு சூப்பராக வந்துருச்சுப்பா. மாங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. தக்காளி 3 தக்காளியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 5-6 பல்லு பூண்டு, 4 வரமிளகாய். இதை மாதிரி கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் இதை மாதிரி கமுத்தி போட்டுடுங்க. இது கூட பூண்டும் போட்டுக்கோங்க. மிளகா போட இடம் பத்தலை, அதனால் நெக்ஸ்ட்டு சிங்கிளில் வந்து மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதே பேனில் அந்த 4 வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினது இது மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாமே அழகாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஒரு மிக்ஸி சாரில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம இதை எல்லாமே நம்ம வழிச்சு எடுத்தது எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதே பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் இந்த துவையிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. எனக்கு சாம்பாரே வேணாம்ப்பா அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பை பாய்.